ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. बहुश्रुतानां विरुद्धानां ब्राह्मणानां उपासिता. வால்மீகி ராமாயணத்தில் ராமனின் புகழ் பாடுகிறார் வால்மீகி ரிஷி. ராமன் எவ்வளவு மெத்த படித்தவனாக இருப்பினும் தன்னுடைய கடைசி நாள் வரை பண்டிதர்களிடத்தே பக்தர்களிடத்தே அடிபணிந்து நிறைய செய்திகளை பெற்றுக்கொண்டார், உபதேசங்களை பெற்றுக்கொண்டார். ஒரு மனிதன் அனைத்தையும் அறிந்துவிட இயலாது. வாழ்நாளின் கடைசி நாள் வரை பெரியோர்களிடத்தே கேட்க வேண்டும், மேலும் மேலும் தர்ம சிந்தனம் பண்ண வேண்டும், தர்ம உபதேசம் பண்ண வேண்டும். இந்த ஆசை ராமனிடத்தில் இருந்தது. ஒரு நாட்டை நன்கு பரிபாலிக்க வேண்டுமானால் அதற்கு தர்மம் முழுவதும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ராமன் செல்லப்பிள்ளை. தசரதன் ராமனை வசிட்டரிடத்தில் படிக்க அனுப்பித்தார், உண்மை. ஆனால் அந்த 12 ஆண்டு கல்வி போருமா? மேலும் மேலும் எத்தனை உண்டோ அனைத்தையும் கற்க வேண்டும். கல்வி கற்க விருப்பம் இருப்பவன் ஒரே விஷயத்தை மட்டும் ஒருத்தரிடத்தில் மட்டும் கற்க மாட்டான். ஒரு விஷயத்தில் பலரிடத்தில் கேட்பான். ஒருத்தரிடத்திலேயே பலமுறை போய் கேட்பான். ஒரு விஷயத்தையே பல கோணங்களில் கேட்பான். அப்போது நான் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க முடியும். இந்த ஆசை ராமனுடைய திருவுள்ளத்தில் இருக்க சுதீஷ்டனிடத்தில் விடை பெற்று கொண்டு ஆசிரம மண்டலம் முழுவதும் செல்கிறார் ராமர். 3 மாசம் இந்த ரிஷி, 6 மாசம் அந்த ரிஷி, 3 மாசம் மறுபடி இந்த ரிஷி, 1 வருஷம் அந்த ரிஷி என்று மாத்தி மாத்தி 10 ஆண்டுகள் ஓரொரு ரிஷியனிடத்தும் போகிறார். தர்மங்களை அவரிடத்தில் கேட்கிறார். அதன்படி சிந்தித்து சிந்தித்து தன் வாழ்க்கை எப்படி பிரகாசமாக்கி கொள்ள வேண்டும், தன் அரசை எப்படி பிரகாசமாக்க வேண்டும் என்று மக்களுக்காகவே ராமன் யோசிக்கிறான். அந்த ராமனைத்தான் ஈரோடு கருங்கல் பாளையத்தில் கோதண்டராமசுவாமி சன்னிதானத்தில் சேவிக்க வந்துள்ளோம். உற்சவர் ராமரை தரிசித்துக் கொள்கிறோம். அற்புதமான திருக்கோலம். ராமனுடைய கிரீடத்தை சேவித்தோமானால் நீள் கிரீடமாக இல்லாமல் ரொம்ப ஆச்சரியமா புதுமையான முறையில் பிரபன்ன பாகை என்று ராமானுஜர் போன்ற யதிகளுக்கு சொல்லுவதுண்டு. அதே போல இங்கேயும் ராமன் பிரபன்ன சரணாகத வத்சலனானபடியால் அதை போலவே கிரீடம் சாத்தி கொண்டிருக்கிறார். ஆச்சரியமான புனிசிரிப்பு மாறாத திருமுக மண்டலம். ராமனுடைய திருமஞ்சன திருக்கோலத்தை சேவிக்கும் பாக்கியம் கிட்டியது. முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடையுடும் பல்கலனாய் நின் பைம்பொற்கடிச்சோதி கலந்ததுவோ. திருமாலே கட்டுரையே, நம்மாழ்வார் பெருமானின் வழிவழகில் ஈடுபட்டு உன்னுடைய முகத்தின் சோதி மேலே வீசி கிரீட்டங்கிற பெயர் பெற்றதா, அல்லது கிரீட்டத்தின் சோதி கீழே வீசி முகங்கிற பெயர் பெற்றதா? உன்னுடைய ஆசன பத்மம், நீ நிற்கிறாயே அந்த கீழே இருக்க ஆசன தாமரை, அந்த தாமரையின் சோதி வீசி திருவடியின் பெயர் கட்டித்தான், அல்லது திருவடியின் சோதி வீசி ஆசன பத்மங்கிற பெயரா? நீ திரு அறையில் சாத்திய செந்துவர் ஆடை, உன்னுடைய ஆடையின் சோதி வீசி இடுப்பு இடை உதரபந்தம் என்ன பெயரா? அல்லது உன்னுடைய இடையின் சோதி கீழே வீசி ஆடைங்கிற பெயர் பெற்றதா? திருவால் மாலுக்கு சோதியா, மாலால் திருவுக்கு சோதியா, எது என்றே சொல்ல முடியாமல் இருக்கிறதே என்று வியந்தார். ஒன்னொன்னும் பெருமானிடத்திலே வியக்க வைக்கும். ஆச்சரியம் ஒன்றி பெருமான் மாயன் அல்லவா? அந்த மாயனுடைய திருமஞ்சனம் திருக்கோலமே அற்புதம். பக்கத்தில் ஓர் பக்கத்தில் சீதாதேவி, மற்றொரு பக்கத்தில் லக்ஷ்மணன். உயரப்பிடித்திருக்கும் ஆச்சரியமான வில் சார்கம். சார்ந்த வில் நாணோசையை கேட்டுத்தான் உலகத்திலே பயமே நமக்கு போகும். பெருமானிடத்தில் நெருக்கம், ஆனுகூல்ய புத்தி, அவருக்கு நாம் விருப்பமானவர்கள் அடியவர்கள்ங்கிற புத்தி, இதோட நெருங்கினோமானால் எப்பவும் வில்லு ஆபரணமாத்தான் கையிலப்படும்.
ஆனா பிரதிகூல புத்தியோட நெருங்கினோமானால் வில்லு ஆயுதமாகத்தான் படும். பெருமான் கையில பிடிச்சிருக்கிற வில் ஆயுதமா ஆபரணமா? அது நம் மனநிலையை பொறுத்து இருக்கிறது. நாம் அவருக்கு பிரியமானவர்களா போனோம்னா அது ஆபரணமா தான் இருக்கும். அதனாலதான் அதுக்கே தங்க கவச்சம் போடுறா, அதுக்கே கல்லழைக்கிறா, அதுக்கே பூச்சாத்துறா, அதுக்கே திருமஞ்சனம் பண்றா. ஆயுதத்துக்கு யாரான்னு கல்லழைச்சு தங்க கவச்சம் போட்டு படம்னா அப்புறம் ஆயுதம் எப்படி வேலை செய்யும்? கவச்சத்தை போட்டு மூடி வச்சுட்டா அது ஆயுதமா இருக்காது. அப்ப ஆபரணம்னு அர்த்தம். ஆபரணமாகவும் இருக்கிறது, ஆயுதமாகவும் இருக்கிறது. அது நம் மனோபாவத்தை பொறுத்தது. நாம விபீஷணனா போனோம்னால் அது ஆபரணமா இருக்கும், நம்ம ராவணனா போனோம்னா அது ஆயுதமா தான் இருக்கும். இது நாம் எப்படி அவரை நெருங்குகிறோம்ங்கிறத பொறுத்தது. ராமனுடைய ஆச்சரியமான திருமஞ்சன கோலம் உற்சவரை திருமஞ்சனத்திலே சேவிச்சினோம், அலங்காரமான பிற்பாடு தரிசித்துக் கொண்டோம். இனி நாம் அடுத்த நாள் சந்திக்கும் போது மூலவரை சேவிக்கலாம். தற்போது ஆச்சரியமான கட்டம். ராமன் சுதீஷ்ணரிடத்தில் விடை பெற்றுக் கொண்டு ஆசிரம மண்டலத்துக்குள் போக போகிறார். சுதீஷ்ணர் விடை கொடுத்து அனுப்புகிறார். 8வது சர்க்கம். ராமஸ்து சக சௌமித்ரி சுதீஷ்ணேன அபிபூஜிதா பரிணாமிய நிஷாம் தத்ர பிரபாதே பிரத்யபுத்தத. இரவு சுதீஷ்ணரோடைய தங்கினார், பகலில் எழுந்திருந்தார். அவர் வழி கூறுகிறார். ஸ்வராமகே வயம் திரட்டும் கிருஷ்ணம் ஆசிரம மண்டலம் ரிஷீணாம் புண்ணியசீலானாம் தண்டகாரண்ய வாசினாம் அபியனிஜாதுமிச்சாமஹ சஹைபிஹி சஹைபிஹி முனிபுங்கவைஹி தர்மநித்தை பிரபோதாந்தைஹி விசிகைரிவ பாவகைஹி. ராமன் பிரார்த்திக்கிறார், ஏ பகவன் சுதீஷ்ணரே, உடனே அடியனுக்கு ரிஷிகளை சேவிக்கணுங்கிற ஆவல் மிகுந்துள்ளது. தேவரீர் தான் அடியனுக்கு அனுஜ்ஞை கொடுக்க வேண்டும், அனுமதி கொடுக்க வேண்டும். ஏன் ஒரு இடமா போக பார்க்கிறார்? நம்ம எல்லாருக்கும் ஒரு வழக்கம். சுதீஷ்ணாசிரமத்துல அவர் இருந்து சொல்லிட்டார், நன்னா ஒரே இடமா இருந்தோம்னா பழகிப்படும் இல்லையா? எங்க ஏந்திரம் இருக்கு, எங்க அம்மி இருக்கு, எங்க பெருக்கணும் முழுக்கணும், மோடை எவ்வளவு வசரத்துல இருக்கு, கலிக சுலபமா பண்ணிவிடலாமா, பாத்திரம் கைக்கு வந்துடுத்து, இதெல்லாம் ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா சமைக்கிறதே கட்டம், படுக்கிறதே கட்டம். பல பேருக்கு ஒரு இடத்துல படுத்தோம்னா அங்க படுத்தா தான் தூக்கம் வரும், அதே கட்டுல தான் தூக்கம் வரும், அந்த தலகாணி வச்சா தான் தூக்கம் வரும். இப்படியெல்லாம் நம்ம பழகிண்டு ஒரு இடம்ங்கிறோம். பழகினத்திலேயே தான் புத்தி போகும். கொஞ்சம் ஏதாவது மாறினா தவிச்சுப்படுவோம். ஆனா இங்க பாருங்க, 14 வருஷங்களும் ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்காரு. இது என்னமாக சாத்தியமாகிறது? ஒரு நாள் ஒரு இடத்துக்கு மாறி மாறி போலாமானால் போனாத்தான் பரந்த மனப்பான்மை வரும். நாம ஒரே ஆட்களை பார்த்துட்டு ஒரே மாதிரி பண்ணி கொண்டிருந்தால் முதல்ல வாழ்க்கையில ஒரு இன்ட்ரெஸ்டே போயிடாத. திரும்ப திரும்ப அத்தே பண்ணோம்னா ஒரு வீட்லயே பாருங்க, இங்க போட்டுக்கிற டேபிள் ஒரு 2 வருஷம் கழிச்சு அங்க திருப்பி வைப்போம், இங்க வச்சிருக்கிற பூச்செடியை மாத்தி அந்த பக்கம் வைப்போம். பெருமாள் இப்படி எழுந்தாருன்னா வடக்கு பார்த்திருக்கார், கிழக்கு பார்த்திருக்கார், நன்னா இருக்கார், கொஞ்சம் வேணா அந்த கோயில் ஆழ்வார் அப்படி இப்படி செயல்படுத்துவோமா? ஏதோ ஒரு பணி பார்க்குறோம் இல்லையோ, கட்டில் திருப்பி போட்டுக்கிறோம், தலானியை திருப்பி வச்சுக்கிறோம், நிமிந்து உட்காந்துக்கிறோம், கீழ்படுத்துக்கிறோம். ஒண்ணு மாத்தினாத்தான் மனுஷனுக்கு செல்லவே செல்லும். ஆனா நாம் அந்த மாறுதலுக்கும் ஒத்து வர மாட்டேங்கிறோம். ஏன்னா மாத்தி விட்டா பழக்கம்னு ஒண்ணு போடும் பாருங்க, 4 நாள் ஆனா மறுபடியும் பழக்கம் வரும். அதை போய் நம்ம பழக்கம் நினைச்சது புதியதுங்கிறத பார்க்காமலே இருக்கக்கூடாது. பல பேருக்கு வடநாட்டு யாத்திரை போனோம்னா பாஷை தெரியாது சுவாமின்னு பயம் இல்லை. அவ எங்க கொண்டு போடோ, எங்க நிறுத்துவாளோ, இது உண்டோ அது உண்டோ, காசு பிடிக்கின்றாளோ, ஒன்றும் பிடிக்க விட மாட்டா. இங்க மட்டும் ஒருத்தர் பிடிக்கவே இல்லையான்னு நம்ம அங்க போனாதான் பிடிக்குமான்னு நினைச்சிருந்தோம்னா, பிடுங்கிக்கணும்னா எங்க இருந்தாலும் பிடிங்கத்தான் போறா. நம்ம கொடுக்கறது நம்ம கையில இருக்கு. நம்ம கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்தா கொடுக்க போறோம். ஒருத்தர் பிடிங்கிட்டே போயிட்டா கூட நான் கொடுத்துட்டேன்னு சொல்லிடுங்க, அப்புறம் பிடிங்கிட்டோங்கிற வார்த்தை இல்லை பாருங்க. அதே நான் நன்னா கொடுக்கறது, நான் எனக்கு கொடுக்க விருப்பமே இல்லை, ஆனாலும் ஒருத்தர் ரொம்ப லீகலா வாங்கிக்கிறார். சில இடத்துல நமக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்றோம், காலேஜுக்கே போவோம், டாக்டர்கிட்டே கூட போவோம், ரொம்ப அதிகம் சுவாமி அப்படின்னா பிடிங்கி விட்டான்னு சொல்லலாமா? சொல்ல மாட்டேங்கிறோமோ இல்லையோ? அப்ப என்ன வடதேசத்துக்கு போனா மட்டும் பிடிங்கிட்டான்னு சொல்லணும். இப்போ ஒரு புண்ணிய நதி தீர்த்தத்துக்கு போனா அங்க இருக்கிறவாள்லாம் காசு பிடிங்கி விடுறா. அப்ப மத்த எத்தனையோ இடத்துல நம்ம விருப்பம் இல்லாமல் கொடுத்து கொண்டிருக்கிறோமே, அது அத்தனையும் பிடுங்கி கொண்டார்கள்னு சொல்லலாமா? அப்படியே சொல்லணும்னே சொல்லல. இப்போ இங்கேயும் சொல்லக்கூடாது, அங்கேயும் சொல்லக்கூடாதுங்க, அவ்வளவுதான் விஷயமே தவிர. ஆக ராமன் ஓரிடத்தில் இல்லாமல் பலரையும் சந்திக்க வேண்டும். இன்னைக்கு ஆங்கிலத்துல ரொம்ப புதுசா வார்த்தை வச்சுருக்கா, ஆனா இது ரொம்ப நாள் முன்னாடியே இருக்கு. இப்ப கேட்டா நெட்வொர்க்கிங்னு சொல்லிடுவா. ஆனா ராமன் அன்னைக்கு பண்ணது உறவோட காணாது. அவர் போய் ஒத்தொத்தரையா பார்த்து சந்தித்து இவாள்கிட்ட இந்த நல்லது என்ன. இப்ப இந்த நெட்வொர்க்கிங் மொத்த சோசியல் நெட்வொர்க்கிங்கா எத்தனையோ சைட்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. பல பேரை பத்தி தெரிஞ்சுக்கிறது, பலருடைய இன்ட்ரெஸ்ட்டை பத்தி புரிஞ்சுக்கிறது, ஏன் இன்ட்ரெஸ்ட பல பேருக்கு சொல்றது, இவ்வளவுதானே.
இதை நல்ல விதத்திலேயே நாம பயன்படுத்தலாம் இல்லையா? ராமன் அப்படித்தான் பயன்படுத்தியிருக்கார். இந்த ரிஷிக்கு இந்த சக்தி இருக்கலாம், அந்த ரிஷிக்கு அந்த சக்தி இருக்கலாம். ஒத்தொத்தர இடத்துலையும் போவோம், நல்லதை தெரிஞ்சுப்போம். அதுக்கு தான் என்ன நீங்க அனுப்பிச்சு வைக்கணும். இதனாலதான் பெரியோர்கள் எல்லாம் ஓரிடத்தில் தங்காமல் இடம் மாறிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு இடத்துல தங்கிட்டோம்னா இன்னொரு இனம் புரியாத ஆபத்து இருக்கு. ஒரு பற்று வளர்ந்துடும். அப்புறம் நாம அவர்களோட அடையாளம் காணப்படுவோம். இன்னொருத்தர நமக்கு பிடிக்காத போயிடும். இதுதான் வசதி, அதுதான் மட்டம்னு சொல்றதுக்கு வரும். இந்த எந்த வம்புமே வேண்டாம் பாருங்க. அப்படியே மாறிட்டு இருந்தோம்னா யாரும் ஊரே யாவரும் கேடு. இன்னைக்கு இந்த ஊர், நாளைக்கு அந்த ஊர், நாளைக்கு எந்த ஊரும் தெரியாதுன்னு நம்ம திருப்தியா இருக்க முடியும். ஒரு ஊர்னு வச்சுட்டோம்னா அப்புறம் ஒரு பற்று வளர்ந்துன்றது. ராமனே பண்ணல. இத்தனைக்கும் மொத்த ஊருக்கும் சொந்தக்காரன், ஊரே அவருது. ஆனா அவர் ஓரிடத்தில் தங்காமல் நகருகிறான். அவிஷ்யதோ யாவத் சூரியோ நாதி விராஜதே அமார்கேண ஆகதாம் லக்ஷ்மீம் பிராப்யேவான்யவர்ஜிதா தாவதிச்சாமஹே கந்தும் இத்யுக்த்வா சரணௌ முனேஹே வவந்தே சஹ சௌமித்ரி சீதையா சஹ ராகவ. சீதை, லக்ஷ்மணன் ஆகியோருடைய சுதீஷ்ணரை விழுந்து வணங்கினான். விடை பெற்று புறப்படுறார். ரிஷி சொல்லி அனுப்புறார், போற வழியில நல்லதெல்லாம் கண்டப்படட்டும், நல்லதாகவே உங்க காதுல படட்டும். அரிட்டங்கச்சவந்தானம் ராம சௌமித்ரிணாச சீதையாச்ச அனயாசார்த்தம் சாயமேவ அனுவருத்தயா தஸ்ய ஆசிரமவதம் ரம்யம் தண்டகாரண்ய வாசினாம் ஏஷாம் தபஸ்வினாம் வீர தவசா பவிதாத்மனாம். போற வழியில் எத்தனை இயற்கை காட்சிகளோ மொத்தமும் கண்டப்படட்டும். நன்ன பத்ரம் கர்ணே விஷ்ணுயாம தேவாக பத்ரம் பஷ்யேம அக்ஷபிரிய ஜத்ராக. பத்ரமா கண்டப்படட்டும், நல்லதா காதல் கேட்கட்டும், நல்லார்களையா நீ சந்திப்பாய், நல்லதே கேட்கட்டும், பார்க்கட்டும், சொல்லட்டும், கிடைக்கட்டும், அனைத்தும் நல்லதா இருக்கட்டும் சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார். சுப்ராஜ்ய பலமூலானி புஷ்பிதானி வனானிச்ச பிரசஸ்த வதையூதானி சாந்த பக்ஷிகணானிச்ச புல்லபங்க கண்டானி பிரசன்ன சலினானிச்ச காரண்டவகீர்ணானி தடாதானி சராம்சிச்ச. எவ்வளவு இயற்கை காட்சிகள் பாருங்க. ஒரு மரமும் குல்மங்களும் லதகளும் பூங்கொத்துகளும் இருக்கிறத பார்த்தா காண கண்கோடி வந்துங்கிற பாருங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருந்திருக்கா. இயற்கை எழிலோட மாறாம இன்னைக்கு இருக்கு. அதுதான் முக்கியம். நம்ம நகரப்புறத்தெல்லாம் எவ்வளவு தூரம் மாத்தினுட்டோம் பாருங்க. ஆரோத்தர் ஒரு இளைஞர், அவரோட நிறைய பேசிட்டு இருக்கேன். அப்ப அவர் சொன்னார், சாமி நீ நன்னாத்தான் சொல்றீங்க, நீங்க எல்லாம் நல்லா படிச்சிருக்கீர்கள், வாஸ்தவம் நல்லா இதிகாசம் புராணம்லாம் சொல்றீங்க, ஆனா நீங்க எல்லாம் ரொம்ப அவுடேட்டட். இது அவர் என்கிட்ட சொன்னது. நீங்க எல்லாம் அவுடேட்டட்னா பழைய பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்ல முடியும். இனிமே நோ மோர் ரெலவெண்ட். இந்த காலத்துக்கு ஒத்து நீங்க இருக்கலே, கொஞ்சம் மாத்திக்கலாமே. நீர் இத்திஹாச புராணம் சொல்ல வேண்டாம்னு சொல்லல, எத்தனையோ நல்ல கருத்து இருக்கு. ஆனா என்னமோ இன்னும் பழைய ஜெனரேஷனோடையே ஒட்டி கொண்டு இருக்கிறீர்கள். கொஞ்சம் புது ஜெனரேஷனுக்கு வந்துட்டா என்ன, ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்னு அவர்களிடத்துல கேட்டார். வாஸ்தவம், புதிய கற்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ புது ஜெனரேஷன்லயும் என்னது நல்லது இருக்கோ அந்த நல்லத்தை கண்டிப்பா எடுத்துக்கணும். நியூ ஜெனரேஷன், யங் ஜெனரேஷன்ல இருக்கிறது நல்லது என்ன தெரியுமோ, நிறைய சந்தேகம் இருக்கும். சாஸ்திரம் சொல்லி தீர்ந்ததுக்காக ஒத்துக்க மாட்டார்கள். சாஸ்திர சொன்னத்தை தர்க்க நீதியா லாஜிக்கலா நம்ம ஸ்தாபிச்சா சரின்னு ஏற்றுக்கொள்ளுவார்கள். ஏற்றுக்கொண்ட பிற்பாடு பழைய தலைமுறையாட்டம் ஏத்துக்கிறோம், ஆனா பின்பற்ற மாட்டோம்னு சொல்ல மாட்டான். அது பெரிய வித்தியாசம். நம்ம பழைய தலைமுறை 70 வயசுக்காரர்கள் இருக்கே, நிறைய பேர் ரொம்ப நல்லா கேட்டுப்பான். உபன்யாசம் என்னமா இருந்தது, வைராக்கியத்தை பத்தி 2.5 மணி நேரம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டே இருக்கிறச்சேவே புது வளையல் வாங்கலாமா நெக்லஸ் வாங்கலாமான்னு பேசிட்டே போடுவோம். அப்ப 2.5 மணி நேரம் கேட்டீங்கன்னா அது கேட்கறதுக்கு அது உபன்யாசம் இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வாங்குவா. இது யங்கர் ஜெனரேஷன் இடத்துல இல்லைன்னு சொல்ல வரேன். ஏன்னா கேட்டுனுட்டு ஆமான்னு புரிஞ்சுட்டா இனிமே வாங்க மாட்டோம் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காடு இல்லையோ. அதனால கேட்கிற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லித்தான் ஆகணும். அந்த பிள்ளைகிட்ட நீ திரும்ப கேட்டேன், வாஸ்தவம் நாங்க ஏன் தெரியுமோ முன்னாடி இருக்கோம். இப்போ ஒரு இடத்துல நம்ம போயிட்டு இருக்கோம், எல்லா இடத்துலையும் மணலை வெட்டி கட்டடத்தை கட்டிடுறோம். எங்கு பார்த்தாலும் பாறை வேணுங்கிறதுக்காக மலைகள் எல்லாத்தையும் குடைஞ்சு விடுறோம். நமக்கு குளிர்குடி வசதி ஏசி வேணுங்கிறதுக்காக போட்டு வாமாகி ஓசோன் லேயர்ல ஓட்டைய போட்டுட்டோம். நமக்கு ஆங்காங்க வெப்பம் கூடிப்படுத்துங்கிறதுக்காக கிளேசியர்கள் பனிப்பாறைகள் அத்தனை உருகி போய் கடல் மட்டம் உயர்த்தி விடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டோம். இதெல்லாம் நியாயமாப்பான்னு கேட்டேன். இந்த பிள்ளை வன்மையா கண்டிச்சான். கிடையவே கிடையாது, இதெல்லாம் பண்ணிருக்கவே கூடாது. பின்ன மனுஷன் தானே இந்த சட்டத்தை எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இதை போல ரோடு போடலாம், இதை போல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி மணல் எல்லாம் எடுத்துக்கலாம்னு மனுஷர்கள் சட்டம் போடுறாடே, தப்பு. சுயநலத்தோட மனுஷர்கள் சட்டம் போட்டுருக்காங்க அப்படின்னு அந்த பிள்ளை வேகமா சொன்னார். அப்படின்னு திரும்ப கேட்டேன்,
அப்படின்னா வேதத்திலையும் இதிகாச புராணத்திலையும் இது ஒன்னையும் ஒண்ணும் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் இயற்கையை நாம போய் டேம்பர் பண்ணவே கூடாது என்ன இதிகாசத்துல சொல்றதே அது ரொம்ப கரெக்ட் அப்படின்னா அந்த பிள்ளை. அதனாலதான் இந்த புது ஜெனரேஷனுக்கு வராம பழசலைன்னு நாங்க ஒட்டிட்டு இருக்கோம். ஏன்னா எந்த புத்தகத்திலே ஈக்குவாலஜியை பத்தி பார்த்திருக்கு, உலகத்தை பத்தி பாக்குற புத்தகத்தை பார்க்கணுமா, இல்ல நான் ஒருத்தன் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக புது சட்டம் போக்குறவாளை பத்தி நம்ம பாட முடியுமா? இன்னைக்கு நான் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக சட்டம் போட்டுவிட்டால் அது பார்க்க கூடாது, அந்த ஜெனரேஷனோட ஒட்டிக்க முடியாது. இயற்கை நன்னா இருக்கணும், பிரபஞ்சமே நன்னா இருக்கணும், அனைவரும் நன்னா இருக்கணுங்கிற சட்டத்தை பார்க்க வேண்டாமா? அது வேதத்திலும் இதிகாச புராணங்களில் தான் உண்டு. இன்னைக்கு பொல்யூஷன் லீகலைஸ்டு, உங்களுக்கே தெரியுமே. அப்படின்னு இருக்கும்போது இந்த சட்டம் வசதியா, பொல்யூட்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்ற வேத சட்டம் வசதியா? அதனாலதான் பழைய பஞ்சாங்கமா இருக்கும் அவுடேட்டட் நீ சொல்லிட்டு இல்ல இல்ல நாங்க இன்டேட், ஒன்னும் சந்தேகமே கிடையாது. இப்போ உள்ள இருக்கிறது புதுசா இன்னைக்கு உலகத்துக்கு என்ன வேணுமோ அதுக்கு தக்குத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ராமன் அந்த இயற்கை எழிலை சேவித்துக் கொண்டே போகிறார், கூட நாமும் அனுபவித்துக் கொண்டே செல்வோம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.